அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உரிமை மீட்புக் குழுவின் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் திடீர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கை சற்று காட்டமாகவே இருக்கிறது. வழக்கமாக வரும் அறிக்கை போல் இல்லாமல் கற்று சூடு பறந்தது இந்த கடிதத்தில். தமிழக முதல்வரை உடல்நலம் விசாரிக்க சென்றது தமிழரின் பண்பாட்டின் வெளிப்பாடு. அதேபோல் முத்து இறந்ததற்கு இரங்கலும் தெரிவித்தேன். தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் என் மனைவி தாயார் இறந்தபோது நேரில் வந்து விசாரித்தார். இதை வைத்துக்கொண்டு நான் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறேன், திமுகவின் பி டீம் என்றெல்லாம் சமூக வலைதளங்களிலும் பத்திரிகைகளிலும் ஊகமான செய்திகளை வெளியிடுவதை நான் கண்டிக்கிறேன். 2026ஆம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை கொண்டு வருவதே என் நோக்கம். நான் ஏற்கனவே கடந்த 29/8/2024 அன்றே மத்திய அரசு சம்காரா சிகிச்சா திட்டத்தின்படி நிதியை விடுவிக்க வேண்டும் என்று நான் குரல் கொடுத்துள்ளேன். 25/6/2025 இந்து முன்னணியினர் பெரியார் அண்ணாவை பற்றி இழிவாக பேசிய போது நான் அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளேன். இதேபோல் 12/6/2023 அம்மாவை பற்றி பேசியதற்காக நான் பாஜகவுக்கு எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறேன். இப்படியாப்பட்ட சூழலில் நாங்கள் ஏதோ டிஎம்கேயின் பி டீம் என்றும் டிஎம்கேயுடன் கூட்டணி என்று கருத்து தெரிவிப்பதை தவிர்க்குமாறு கேட்டுள்ளார் ஓபிஎஸ்.